ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய தேவ ஜனங்களோடு கூட தேவனை நோக்கி பார்க்க தேவன் தந்த சிலாக்கியத்திற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலே ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அநேக முறைகள் அநேக காரியங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணினார், வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணினார், அதிகாலையில் ஜெபம் பண்ணினார், இருட்டோடு கூட எழுந்து ஜெபம் பண்ணினார், தனிமையாய் போய் ஜெபம் பண்ணினார். இந்த நாளிலும் இந்த தேசத்திற்காக நம் தொடர் ஜெபங்களை சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உயிர்களுக்காகவும் கருத்தாய் நம் சில காரியங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய வருகை மிக சபிமா இருக்கிறது. ஆண்டுடைய வருகை மிகவும் சபிமா வருகை அறிந்திருக்கிறபடினால் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே அவன் காலம் கொஞ்சமானபடினாலே அவன் மிக தீவிரமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களிலே நம் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தருடைய வருகைக்கு எழுப்புதலுக்கு ஆயத்தமாக இருக்க இந்த தொடர் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டப்படும். தானியேல் ஜெபித்தான், தேவதூதர்கள் இறங்கினார்கள், சபையார்கள் ஜெபித்தார்கள், தேவதூதர்கள் இறங்கினார்கள், சிறையிருப்பை மாற்றினார்கள். இன்றைக்கும் சபை குறித்து சபைக்காக நம் வைராக்கியமாய் சில காரியங்களுக்காய் நம் பாரத்தோடு மிகுந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை நம் தேசத்தில் ஊற்றப்பட சபைகளிலே ஆவியானவர் பலத்த கிரிகளை கத்த செய்ய ஆவியானவர் அனுகிரகம் பாராட்டும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் தாமே நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால்தான் கர்த்தர் நம் நேசிக்கிறபடினால்தான் கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து அபிஷேகப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் இப்படியாய் தொடர்ந்து ஜபங்களை ஏறெடுக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். ஜபிக்கிறவர்களை கொண்டுதான் தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்க முடியும். சபை கொண்டுதான் தேசத்திலே மாற்றம் உண்டாக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லி. ஆனால் பிசாசானவன் தன் காலம் கொஞ்சமானபடினாலே அவன் மிக தீவிரமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு காரியம் ஒரு சொசைட்டி அவர்கள் அறிக்கை செய்திருக்கிறார்கள். பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 50 ஆண்டுகளிலே வேதாகமத்தை காண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது. இப்போ படிப்படியாக வேதாகமத்தை அச்சடிக்க குறைந்திருக்கிறது. இப்போ அநேக தகவல்கள் அவர்கள் அறிக்கை இட்டிருக்கிறாங்க. பல காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வேதத்துக்கு விரோதமாய் சில காரியங்கள் இன்னைக்கு லேப்டாப்பில் இன்னைக்கு பிரசங்கம் அப்படியாய் காணப்படுகிறது. ஃபோனில் மொபைலில் இன்னைக்கு பைபிளை கைகளில் கொண்டு போகிற சூழ்நிலாம் மாறி மொபைல் மூலியமாக பைபிளை பார்க்கிற காலகட்டத்தில் தேசம் தள்ளப்பட்டது. இப்படி பல விதத்தில் பிசாசானவன் எப்படியாவது ஆண்டுடைய வருகைக்கும் ஆண்டுடைய ஊழியத்துக்கும் சபைக்கும் விரோதமாய் அவன் போராடி கொண்டிருக்கிறான். இப்படி பல காரியங்களே சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நம் கருத்தாய் தேவனை நோக்கி நாம் செபிக்க போகிறோம். முதலாவது, சபைக்கு விரோதமாய் போராடுகிற, ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, ஊழியர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத ஆவின் வல்லமைகளை நாம் கடிந்து நாம் செபிக்க போகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை சபைக்கு விரோதமாய் போராடுகிற, உருவாக்கப்படுகிற, தீட்டப்படுகிற திட்டங்கள் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போக பண்ணும்படியாய் கர்த்தருடைய வல்லமை நம் பட்டணத்தில் சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளை கர்த்தர் நிர்மலமாக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க போகிறோம். பல விளைக்கிரங்களை கொடுத்துதான் சபைக்காகத்தான் கர்த்தர் மீண்டுமாய் வரப்போகிறார். சபை கொண்டுதான் தேசத்தில் எடுப்பதலை கட்டளையிட தேவன் திட்டமாய் இருக்கிறது. அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த சபைக்காக தான் ஆண்டுடைய வருகை இருக்க போகிறது. ஆண்டுடைய வருகையில் சபை கணக்கு கேட்கும்படியாய், நியாயம் விசாரிக்கப்படும்படியாய் வரப்போகிறார். இன்றைக்கு சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த வல்லமைகளை நாம் கடிந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை நம் தேசத்தில் ஊற்றப்பட எழுப்புதலுக்கு இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்ற
தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை நம்மத்தில ஊற்றப்பட போகிறது. ஆவியானவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்ய போகிறார். சாதாரணமாய் இந்த சபை சாதாரணமாய் நம்மளுக்கு அருளப்படவில்லை. அநேகருடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. அநேகருடைய தியாகங்கள், அர்ப்பணிகள். அல்லேலூயா. ஏறக்குறைய முதல் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஏறக்குறைய 7 கோடி பேர் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காய் விலைக்கிரியமாய் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காய் மீறலுக்காய் அவர் மனிதனாய் தோன்றி நம்மளுக்காய் அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டார். அவரோடு கூட இருந்த 11 சீசர்களும் நம்மளுக்காய் ரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் நம்மளுக்காய் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பிசாசானவன் எவ்வளவு விழுங்கலாம் என்று எப்படியா தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் பிசாசாவன் இந்த பூமியின் அதிபதியாய் இருக்கிறபடினால் அவனை எதிர்த்து நிற்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் நம் கருத்தாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ரோம சாம்ராஜ்யத்தில் நீரோ என்ற மன்னன் அவன் பொறுப்பை ஏற்ற போது கிறிஸ்தவர்களை கொலை செய்து அவன் அங்கங்க கிறிஸ்தவர்களை கம்பத்தில் வைத்து அவர்கள் எண்ணெய் ஊற்றி தீ வைத்து அவர்களை வெக்கில்னால தீ வைத்து அதில் மத்தியில் அவர்கள் ஆகாரத்தை உட்கொள்வார்களாம். அங்கே அவர்கள் விருந்து உண்வார்களாம். இப்படியாய் கொடுமையான காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பின ரோம சாம்ராஜ்யத்தை கர்த்தருடைய கரம் அந்த நாளிலே ஒன்றும் செய்யாதபடி கர்த்தர் அசைத்தார். ஆமாம், அன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல இன்றைக்கும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட தேவன் வல்லமை உள்ளவரா இன்றைக்கு இருக்கிறது போல அல்ல. ரோம சாம்ராஜ்யம் கட்டுக்கோப்பான பயங்கரமான ஒரு கடுமையான கொடுங்கால ஆட்சியாக இருந்த ரோம சாம்ராஜ்யம் நீரோ மன்னன் ஆட்சியில் இருந்தபோது சொன்னான், கிறிஸ்தவ நான் உயிருள்ள இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்க நான் சாகிறதுக்குள்ள கிறிஸ்தவர்கள் தேசத்தில் இராதபடி ஒரு பேரு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். அவன் சபதம் போட்டானா, நான் உயிரோடு இருக்கிற நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஒருவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் அநேக காரியங்களை அவன் செய்தான். அநேக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். அவன் ஒரு யுத்தத்துக்கு கலந்து கொண்டான். ஒரு யுத்தத்துக்கு போனான். யுத்தத்திலே கலந்து கொண்ட போது ஒரு அம்பு அவனுடைய இருதயத்தை பாய்ந்ததாம். அவன் அப்படியே விழுந்து போனானாம். எழுந்து அவன் அந்த அம்பு எடுத்து விட்டு கையில் ரத்தத்தோடு ஏந்தி கொண்டு தன்னோடு இருந்த சேவகரை அவரை கூப்பிட்டு தன்னோடு போர் சேவகனை கூப்பிட்டு அவன் கேட்டானா, இப்போது கிறிஸ்தவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த போர் சேவகர்கள் சொன்னானா, உண்மையை நான் சொல்லட்டுமா என்று சொல்லி முன்பை விட இப்போ கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படி ஏராளமான சரித்திர காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அழிக்கணும் நினைக்கிறவர்கள் ஒருபோது இதுவரைக்கும் அவர்களுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறவில்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகுது அதை நசுக்கி போடும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போகும்படி மிகுந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். பொல்லாத ஆவின் கிரிகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்க போகிறோம். அவன் காலம் கொஞ்சமானபடினாலே அவன் மிக தீவிரமாய் செயல்பட்டு இன்னைக்கு அநேக சபைகளை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அநேக காரியங்களுக்கு அநேக ஊழியங்களுக்கு விரோதமாய் அநேக திட்டங்களை அவன் தீட்டி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிறான். ஆராதனைகளை தடுக்கும்படி போராடி கொண்டிருக்கிறான். அநேக ஊழியர்களை வஞ்சிக்கும்படி போராடி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே வெளிப்பட தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால மிகுந்த பாரத்தோடு கூட இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகை மிக சபிமா இருக்கிறது. அவர் நியாயம் விசாரிக்கும்படியாய் வரப்போகிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை பலமாய் ஊற்றப்பட, கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அக்கினி பலமாய் இறங்கி வர, ஆவியானவர் தாமே ஹல்லேலூயா பலத்தை கிரிகளை கர்த்தர் செய்யும்படியாய் மிகுந்த பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எலியா நம்மள போல பாடு உள்ள மனிதன், அவன் கருத்தா ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்தது. கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே வெளிப்பட தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் இந்த நாளிலே ஊற்றப்பட, சபைக்கு விரோதமாய்
ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளை நசரனாகி இயேசுவின் நாமத்தினாலே நாம் கடிந்து ஜெபிக்க போகிறோம். வீடுகளில் இருக்கிறதான கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய் கர்த்தருடைய வல்லமை பலமாய் ஊற்றப்படபடியாய், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் எல்லாரும் ஏக சிந்தையாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், சபைக்கு விரோதமாய் தீட்டப்படுகிற ஆயுதங்கள், உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், தீட்டப்படுகிற திட்டங்கள், உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற இடங்களிலே கரங்கள் உயர்த்தி பலவானை முந்தி கட்டுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே சபைக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை கடிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்மளுக்கு யுத்தம் அல்ல, பொல்லாத ஆவிகளோடு, துரத்தன்னங்களோடு, பிரபஞ்சத்தின் லோகாதிபதி வல்லமைகளோடு கூட நம்மளுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு தந்து இருக்கிறாரே. வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் வல்லமைகள், சபைக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், தரிசனத்தை கெடுக்கும்படி தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்படலாமா? ஆவியில கொஞ்ச நேரம் போராடுங்க. நம்மளுக்கு யுத்தம் உண்டு என்று கர்த்தர் சொன்னாரே, நம்மளுக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தர் சொன்னாரே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய் போராடுகிற, தரிசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வல்லமை புறப்பட்டு வருவதாக. கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ரபா தடபா ஷதட லத லபகப துடபா லபகப தடபா லபா துடகப தரபா கப ஷப தடபா துடகப லபா தடபா கரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சபையுடைய தரிசனத்தை ஆண்டவரே செயல்படாதபடி போராடுகிற வல்லமைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், ஆண்டவரே தரிசனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. போராடுங்க, போராடுங்க, யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை களத்தில் நிறுத்தி இருக்கிறார். உலகத்தின் இருக்கினும் காட்டிலும் நம்மளில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் 1000 2 பேர் சேர்ந்தால் 10,000 துரத்துவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு தந்திருக்கிறாரே. சர்ப்பங்களும் தேள்களும் மிதிக்கவும் சகல விதமான வல்லமைகளும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னாரே. சாத்தானுடைய தலையை நசுக்கின இயேசுவின் நாமத்தினாலே, பாதாளத்தை வென்ற இயேசுவின் நாமத்தினாலே, மரணத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய் போராடுகிற, ஆண்டவரே தரிசனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, ஊழியர்களுக்கு விரோதமாய் போராடுகிற, ஊழியர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்தின் இருக்கிற காட்டிலும் எங்களில் இருக்கிறவரை பெரியவர் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி பலமாய் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பாரம்பரியத்தை கொண்டு வந்து ஆண்டவரே கட்டுப்பாட்டோடு கூட நடத்தும்படியாய், ஆண்டவரே சட்டங்களை மீறி வேத வசனங்களுக்கு மாறாக ஆண்டவரே சில காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே பதவி ஆசை பிடித்திருக்கிறக்குள்ளாய் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரும் ஒரு மனப்படலாமா? இயேசுவின் நாமத்தினாலே தேவனே, நீர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகள் ஆண்டவரே, அந்த வல்லமைகள் கட்டப்படுவதாக, அந்த வல்லமைகள் எரிக்கப்படுவதாக. டாடா கப தரப ஷகதட பலப கடதி அங்கலரதலபா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை நாங்கள் எதிர்க்கிறோம்.
கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. யார் போவார்கள் என் காரியமாக என்று கேட்டீரே ஆண்டவரே. நாங்கள் திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் தன் காலம் கொஞ்சமானபடினாலே அவன் எவனை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே, மரணத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே, சாத்தானை தலையை நசைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சாத்தானுக்கு விரோதமாய் நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் யுத்த களத்தில் நாங்கள் நிறுந்து நிற்கிறோம் ஐயா. வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் ஆண்டவர் இந்த நாட்களில் நிர்மலமாக்கப்படுவதாக, கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவர் சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இந்த நாளில் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இந்த நாளில் இறங்கட்டும். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வீராக ஐயா. ஆதி அன்புக்கு சபை திரும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆதி அன்புக்கு சபை மறுரூபமாக்கப்படட்டும். ஆதியில் இருந்த வைராக்கியத்தை சபை நிறுத்தப்படட்டும். சாத்தானுடைய கலைகள் ஆண்டவரை வேரோடு பிடுங்கி எரிய பண்ணுவீராக. சாத்தான் விரித்த வலைகள், வைத்த கண்ணிகைகள் எல்லாவற்றை கர்த்தர் அதமாக்குவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியா செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாத்தானுடைய கிரிகள் இந்த நாளிலே நிர்மலமாக்கப்பட்டிருக்கிறது. அவன் தந்திரங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் செயலந்து போக பண்ணியிருக்கிறார். அவன் வல்லமைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நம் ஜெபத்தை, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஜெபமே ஜெயம் உண்டாகும். அதனால் தான் இந்த ஹல்லேலூயா தொடர் ஜெபத்திலே கர்த்தர் நம்மளை இணைத்து இந்த நாளிலே இந்த பலவான்களை கட்டும்படியாய், பலவானுடைய கிரிகளை அழிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை திறப்பில் நின்று ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாய் போராடின, சபைக்கு விரோதமாய் தீட்டப்படுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தூபம் போல் நம் ஜெபங்கள் பரலோகத்தில் எட்ட கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் ஜெபித்தானா, தேவ தூதர்கள் இறங்கி தானியேலே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஹல்லேலூயா கேப்ரியல் தூதன் இறங்கி வந்து தானியேலுக்கு சொன்னார் அல்லவா. இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம் ஜெபத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் இந்த தேசத்தில் கர்த்தர் அவர்கள் இறங்கி சபைக்கு விரோதமாய் எழும்பின வல்லமைகளை அவர்கள் சங்காரமாக்கப்படுகிறபடி தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் துதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக விசேஷமாக ஆண்டவர் சில ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் ஹல்லேலூயா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகர்களாக ஏற்படுத்தியிருக்கிறாராம். 5 வித ஊழியத்தை நிறைவேற்றுகிறதான தேவதாசர்களுக்காய் மிகுந்த பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். மிகவும் வைராக்கியமாய் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வல்லமை 5 விதமான ஊழியத்தில் வல்லமை இறங்கணும். ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்யணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில மனிதனாய் இறங்கி வந்து நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். மரித்தோர்களை கர்த்தர் எழுப்பினார். உயிரோடு கூட அநேகரை எழுப்பினார். குருடர்களாய் பார்வடை செய்தார். சப்பானிகளை நடக்க பண்ணினார். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகல. இதை கண்டு திரளான ஜனங்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்களா? ஆண்டவரை தேடி வந்தார்களா? பல மைல் தூரம் ஆண்டவரிடத்தில் வந்தார்களா? 3 நாள் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களா? ஆண்டவர்களுக்கு பசி வந்த போதிலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியாப்பட்ட வல்லமை இந்த நாட்களிலே இந்த 5 விதமான ஊழியத்திலும் ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்யணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நம்மளுக்கு
வாக்கு தந்திருக்கிறாரே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொல்லி அன்றைக்கு மறுதலித்து பேதுரை கொண்டு ஆண்டவர் அல்லேலூயா பலத்த கிரிகளை கர்த்தர் செய்தார். பேர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். பேதன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் மாறாது. அவன் மறுதலித்த போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்ட போது, அவன் மனக்கசந்து ஒப்பு கொடுத்த போது, பேதுரு பிரசங்கத்த வேலையில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களா? பேதுரு நேல்பட்டு மரித்தோர்கள் எழுந்தார்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை 5 விதமான ஊழியத்தை செய்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும். இயேசுவின் நாமத்தினால இந்த 5 விதமான ஊழியத்தை செய்து தரிசனத்தை பெற்று நிற்கிற தேவதாசர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளை கடிந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அப்போஸ்தலருக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள், மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள், போதகர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள், சுவிசேஷர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகளை நாம் கடிந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா. ஒருவருக்குள்ளாய் பெருமை என்ன ஆசை வரக்கூடாது. அவர்கள் அநேகர் ஆண்டவரோடு கூட பந்தியில் இருந்த சீசர்கள் அநேகராய் இருந்த போதிலும் கர்த்தர் எழுந்து போய் அவருடைய கால்களை கழுவினார் என்று பார்க்கிறோம். சீசர்களுக்குள்ளாய் தங்களை சிந்தித்துக் கொண்டார்களா? அடுத்தது யார் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி அவர்கள் இருதயத்தை அறிந்து ஆண்டவர் எழுந்து கச்சை எடுத்து அறையில கட்டிக்கொண்டு அவருடைய கால்களை கழுவினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அல்லேலூயா தரிசனம் பெற்றவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாய் ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அப்போஸ்தலருக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, மெய்ப்பர்களுக்காக, போதகர்களுக்காக, சுவிசேஷத்திற்காக 5 வித ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவதாசர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஏக சிந்தையாய். இது சாதாரணமான நேரம் அல்ல, இது அற்புதமான ஒரு நேரம். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு கட்டளை கொடுக்கிற ஒரு நேரம். அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தர் தாம் முன்குறித்தபடியே ஆண்டவர் தேசத்தை அசைவு உண்டாக்குவதற்காக கர்த்தர் இந்த தொடர் ஜெபத்திலே சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் இந்த நாளை நேரத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரே. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. நம் ஜெபங்கள் தூபம் போல தேவ சமூகத்தில் எட்டிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இந்த நாளில இறங்கணும். ஏக சிந்தையாய் ஒரு மனமாய் கேளுங்க, யாவரும் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால இரட்சகராய் இருக்கிற எங்கள் தெய்வமே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் கரங்களை உயர்த்தி துடா கபா தலபா ஷபதடபலா ரிபா கபா தரபா ஷந்தடா லகதலபா கபதடலா துடபா கபா துடா கபா ஷம்படதா டகபலா துடகடபா. இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலை ஆதி நாட்களிலே அப்போஸ்தல நாட்கள் நடந்தது போல கலிலேயா, யூதா, சமாரியாவை சுற்றி திரிந்து பக்தி விருத்தி உண்டாக்கி ஆவியானவரால் நடத்தப்பட்டு பெருகினது போல ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே அப்போஸ்தலர் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அப்போஸ்தலர் மேலே ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே என்ன நோக்கத்திற்காய் 5 வித ஊழியத்தை கர்த்தர் முன்குறித்து நிறைவேற்றினீரோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தில் தரிசனத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கட்டும் ஐயா. 5 வித ஊழியத்தில் ஆவியானவர் இறங்குவீராக. ஆவியானவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்வீராக. தேவனுடைய வல்லமை பலமாய் ஊற்றப்படுவதாக. ஆவியானவர் அனுகிரகம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் மேல் ஆவியானவர் இந்த நாட்களிலே பலமாய் தம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை கர்த்தர் ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் அக்கினியாய், வல்லமையாய், பலத்த கிரிகளை செய்கிற அபிஷேகத்தினால் இந்த நாளில் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக.
செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தீர்க்க தரிசன ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிலரை தீர்க்க தரிசிகளாக கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஏற்படுத்தி இருக்கிறீரே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தரிசனத்தில் ஆண்டவரே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவ தாசர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் உலகத்தை காரியங்களை திணித்து ஆசைகளை கொண்டு வந்து ஆண்டவர் ஜனங்கள் மூலமாய் அவர்களை வஞ்சிக்க போராடுகிற ஆண்டவர் தேவ தரிசனத்துக்கு மாறாக ஆண்டவரை தீர்க்க தரிசனம் உரைக்க பண்ணுகிற போராடுகிற இப்படிப்பட்ட வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். ஏக சிந்தையாய் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே தொடர்ந்து சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. இந்த நாட்டில் ஆவியானவர் பலத்தை கிரிகளை தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அன்றைக்கு தானியேலை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் நீர் வைத்தீரே ஆண்டவரே. ரேபுகா நேச்சருக்கு தரிசனம் உண்டானது. அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாதபடி ஆண்டவரே அநேக மந்திரவாதிகள் ஆண்டவரே அநேக ஜோசியர்கள் அநேகர் ஆண்டவரே இருந்த போதிலோ ஒருவரால் சொல்லக்கூடாத சூழ்நிலை ஏற்பட்டது ஐயா. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே தீர்க்கதரிசியான தானியேல் மேலே வெளிப்பட்டது போல ஆண்டவரே கர்த்தர் தாமே அன்றைக்கு அந்த சொப்பனத்திற்கு ஆண்டவரே தீர்க்கதரிசியாய் இருக்கிற தானியேலை கொண்டு அர்த்தம் சொல்லும்படியாய் கர்த்தர் பலத்தை கிரிகளை கர்த்தர் செய்தீரே. ஆண்டவரே தானியேலை கர்த்தர் உயர்த்தினீரே. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினீரே. ஆண்டவரே அவர்களை கொண்டு அந்த தேசத்தை மறுரூபமாய் மாற்றினீரே. இன்றைக்கு எங்க தேசத்தில் ஆண்டவரே தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆண்டவர் உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிற தீர்க்கதரிசிகளுக்காய் மிகுந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசம் அறிகிற தேசத்தில் வரப்போகிற முன்கூட்டியே வரப்போகிற அழிவுகளை ஆண்டவரை வரப்போகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை தீர்க்கதரிசிகளை கர்த்தர் கொண்டு பயன்படுத்துவீராக. ராஜாக்கள் வரட்டும், தேசத்தின் ஆளுகை செய்கிற தலைவர்கள் ஆண்டவரை கர்த்தருடைய தாசரிடத்தில் வரட்டும், தீர்க்கதரிசனத்தில் வரட்டும் ஐயா. கர்த்தர் இந்த நாளிலே வல்லமை வெளிப்படுவதாக. தேசத்தை குறித்து தீர்க்கமாய் பேசுகிற உம்முடைய தாசர்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தீர்க்கதரிசி அப்படியா நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தேசத்தில் அநேக தீர்க்கதரிசிகளை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இனி வர நாட்களிலே கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் தேசத்தில் நடக்க போகிற காரியங்களை அறிவிக்க போகிறார். கர்த்தர் இந்த நாட்களில் அப்படியா செய்ய போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியா சுவிசேஷர்களுக்காய் நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே 145 கோடிக்கு நிறைந்த இந்த தேசம், இந்திய தேசத்தில் 145 கோடி மக்கள், உலகம் முழுவதும் ஏறக்குறைய 800 கோடி மக்கள், இன்னும் ஆண்டவரை அறியாதபடி இருக்கிற மக்கள் மத்தியில சுவிசேஷம் பரவ வேண்டும். சுவிசேஷம் பாரம் உள்ளவர்களை கர்த்தர் இந்த நாட்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் கடைசியாய் ஆண்டவர் சொல்லி போனாரே, நீங்க தேசம் எங்க போய் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொன்னாரே. ஆண்டவர் இந்த நாட்களிலே கிராமங்களிலே மலைப்பகுதியிலே காடுகளிலே பாஷை தெரியாத மக்கள் மத்தியில அநேக தேவ தாசரை கொண்டு கர்த்தர் சுவிசேஷத்தை கர்த்தர் விதைக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். விசேஷமாய் சுவிசேஷர்களுக்காய் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் ஆவியானவர் சுவிசேஷன் மேலே கர்த்தருடைய வல்லமை பல்லமாய் இறங்கணும். ஆவியானவர் பல்லத்த கிரிகளை கர்த்தர் செய்யணும். ஆவியானவர் அசைவு உண்டாகணும். சுவிசேஷம் அறிவிக்கிற இடங்களில் ஆவியானவர் பல்லத்த கிரிகளை ஊற்றப்படணும். அநேக பிசாசுடைய அலைக்கழிப்பு உண்டாகணும். அநேகரும் நேல்பட்டு மரித்தோர்கள் எழுந்தது போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய வல்லமை சுவிசேஷர்கள் மேலே ஆவியானவர் பல்லமாய் ஊற்றப்படும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் இறங்கணும், பலத்த கிரிகளை கர்த்தர் செய்யணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என்று கேளுங்க அப்பா. கேளுங்க. நீங்க கேட்டா கர்த்தருடைய வானம் திறக்கப்படும், பரலோகம் திறக்கப்படும்.
தேவ வல்லமை வெளிப்படும். அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவருடைய கரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வர நம் ஜெபம் பரலோகத்தில் ஒரு அசைவு உண்டாக்க தேவன் நம்மளை காத்த ஜெபிக்க வைக்கிறார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேடு செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்து இருக்கிறார். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு கர்த்த சுவிசேஷங்கள் மத்தியில ஒரு பலத்தை அசைவு உண்டாக்கும்படியாய், ஒரு பலத்தை காற்றை வீச பண்ணும்படியாய், சுவிசேஷம் பரவலாய் தேசம் எங்கும் ஆண்டவர் உலகம் முழுவதும் பரவ பண்ணபடியாய் கர்த்தர் யாவரும் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. அந்த சகல ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று சொல்லி தேவன் நம்மளுக்கு வாக்கு தந்திருக்கிறாரே. ஏக சிந்தையா எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டுள்ளாய். யாவரும் கருத்தாய் நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே என்று கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுவிசேஷகர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்கள், மனக்கண்கள் குருட்டாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே எங்க வேலூர்ல ஆண்டவர் 25 லட்சம் மக்கள் ஆண்டவரே, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் ஆண்டவரே, இயேசுவே இந்தியாவில் 145 கோடி மக்கள் ஆண்டவரே, உலகம் முழுவதும் 800 கோடிக்கு மேற்பட்டவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே சுவிசேஷங்களை கர்த்தர் இந்த நாட்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. சுவிசேஷங்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களிலே, தெருக்களிலே ஆண்டவரே, மாநிலங்களிலே, நகரங்களிலே ஆண்டவரே, நாடுகளிலே கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. ஆண்டவர் உலகத்தின் இருக்கின காட்டிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அந்த அவன் கொஞ்ச காலமானபடினால அவன் மிக தீவிரமாய் செயல்படுகிறான் ஐயா. ஆண்டவனுக்கு வல்லமை இல்ல, அவன் தலை நசக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, அவன் வல்லமைகள் விழப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவர் இன்றைக்கும் குறைந்து போகல. உங்க வல்லமை குறைந்து போகல. கர்த்தர் எழுந்தருளுவீராக. கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இஸ்ரவேல் கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினாதா. கர்த்தர் இறங்கி போய் நாயை விசாரிக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி கர்த்தருடைய கரத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் சத்தத்தை எட்டின போது கர்த்தர் இறங்கி வந்தாரே. கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் 800 கோடி மக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே, 145 கோடி மக்கள் நிறைந்த எங்க தேசத்தில் ஆண்டவரே, 8 கோடி மக்கள் நிறைந்த எங்கள் தமிழ்நாட்டில் 25 லட்சம் உள்ள எங்க வேலூர்ல ஆண்டவர் இன்னமுமே அறியாதபடி இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, முன்குறிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய சுவிசேஷங்களை கொண்டு கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சுவிசேஷ ஆண்டவரே விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று சொன்னீரே. மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு வாக்கு தந்தீரே. இன்றைக்கு இந்த வேலூர்ல, இந்த தமிழ்நாட்டில, இந்தியாவில, உலகம் முழுவதும் முன்குறிக்கப்பட்டதான சுவிசேஷங்கள் மத்தியில ஆவியானவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்வீராக. தேவ வல்லமை அவர்கள் மத்தியில ஊற்றப்படுவதாக. அறியாதிருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் அக்கினியாய் வல்லமையாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எந்தெந்த இடங்களில் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதோ, எந்தெந்த இடங்களில் தடை உண்டாகிறதோ அந்த இடங்களில் தடைகள் விலகட்டும். அந்த இடங்களில் அந்தகாரத்துடைய கிரிகள் நிர்மலமாக்கப்படட்டும். சுவிசேஷர்கள் மத்தியில் ஆவியானவர் 9 வரங்களினாலே கர்த்தர் அவரை அலங்கரிப்பீராக. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களிலே கேன்சர் வியாதிகள் குணமாக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கேன்சர்கள் குணமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
வல்லமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஐயா. தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் சுவிசேஷம் பரவலாய் ஆண்டவரே நதியை போல ஆண்டவரே பாயட்டும் ஐயா. வெள்ளம் பீரிட்டு வருகிறது போல ஆண்டவரே சுவிசேஷம் எங்க தேசம் எங்கும் ஆண்டவரே என் ஜனங்கள் அறியத்தக்கதான ஆண்டவர் இந்த நாட்களில் சுவிசேஷங்களை வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு நாட்களில் ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்கள், அல்லேலூயா, கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாளிலே பிசாசானவன் தன் கால கொஞ்சமானபடினாலே அநேக இடங்களிலே ஆயிரக்கணக்கான ஆயிரம் மக்கள் மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். கொள்ள நோய் வாதித்து அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறியாத நரகத்துக்கு நோக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வல்லமை துரிதமாய் சுவிசேஷகர்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, தேவ வல்லமை வெளிப்பட ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற 5 ஊழியத்திலும் ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த தொடர் ஜெபத்தில் நம்மளை இணைந்திருக்கிறார். தொடர்ந்து மெய்ப்பர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். மெய்ப்பர்களை கர்த்தர் நாட்களிலே வல்லமையாய் பயன்படுத்தணும். அநேக மெய்ப்பர்களை கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்கிறார். சபையில் மெய்ப்பர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள், மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், வியாதியில அவர்களை வீழ்த்தணும், பாவத்தில் வீழ்த்தணும், இப்படியாய் பண ஆசையில் வீழ்த்தணும். பல கண்ணியை அவன் வைத்திருக்கிறான். பல கண்ணிகள் அவன் வைக்கிறான். பதவி, பெருமை, மேன்மை, பண ஆசை, இப்படி பல காரியங்களில மெய்ப்பர்களை வீழ்த்தணும் என்று சத்துரு போராடி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேக காரியங்கள் இந்த நாளில பலமாய் பிசாசானவன் சபைக்கு விரோதமாய், மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் சரீரங்களை வாதைகளை கொண்டு வந்து, வியாதிகளை கொண்டு வந்து, சரீரத்தை பலவீனங்களை கொண்டு வந்து, இப்படி பல விதத்தில் பல விதத்தில் மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டு இருக்கிறான். அவனுடைய திட்டங்கள் நிர்மலமாக்கப்படணும். அவன் வல்லமைகள் அழிக்கப்படணும். அவன் கிரிகள் அழிக்கப்படணும். கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சபையுடைய மெய்ப்பருக்காய் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நம்ம சபையுடைய மெய்ப்பர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. மெய்ப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாரே. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கணும். தேவனுடைய வல்லமை இறங்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. ஏக சிந்தையாய் கேட்கலாமா? எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாக, எல்லாரும் ஏக சிந்தையாக, எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாக ஆண்டவரே மெய்ப்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மெய்ப்பருக்காக துதிக்கிறோம். கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க போகிற சபையில் ஒரு மெய்ப்பருக்காக, ஆண்டவர் சபையுடைய மெய்ப்பர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், மாறாதவர். ஆண்டவர் பலத்த கிரிகளை இந்த நாட்களில் மெய்ப்பர்கள் மேலே ஊற்றப்படும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தரிசனத்தை தந்து ஏற்படுத்தியதான மெய்ப்பர்களை, அழைக்கப்பட்டதான மெய்ப்பர்களை கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் அல்லேலூயா, எல்லாரும் கருத்தாய் ஜெபிக்கலாமா? சபை போதகர்களுக்காக, மெய்ப்பர்களுக்காக, சபையின் மெய்ப்பர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. சாத்தான் விசுவாசிகளுக்கு அவன் அநேக விரோதமாய் போட மாட்டான். சில விசுவாசிகளுக்கு அவன் விசுவாசை காட்டிலும் பல மடங்கு மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் போராடுவான். ஆமா, அல்லேலூயா. அவனுடைய காரியங்கள் தந்திரமாயவானவைகள். அவனை ஒரு மெய்ப்பரை வீழ்த்தணும்னா முழு சபையை விழுந்து போகணும் என்று சாத்தானுடைய திட்டமாய் இருக்கிறது. இன்றைக்கு அவனுக்கு விரோதமாய் நாம் கர்த்தர் இந்த தொடர் ஜபத்தில் அவனை வீழ்த்த போகிறோம். மெய்ப்பருக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகளை வீழ்த்த போகிறோம். எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாக இயேசுவின் நாமத்தினால கரங்களை உயர்த்தி எங்க மெய்ப்பருக்கு
விரோதமாக ஆண்டவரே எங்க மேய்ப்பருக்கு விரோதமாய் எங்க பாஸ்டருக்கு விரோதமாய் போராடுகிற ஆண்டவரே எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருடைய கண்கள் திறந்த வண்ணமாய் செவிகள் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்த வண்ணமாய் அவருடைய செவிகள் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கிறது. இந்த தொடர் ஜெபத்தில் ஏறெடுக்கிற அவர் ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமென் என்று கர்த்தர் பதில் தர தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம் ஜெபத்தை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்க மேய்ப்பருக்காக, ஆண்டவரே எங்க மேய்ப்பருடைய தரிசனத்துக்கு விரோதமாய், மேய்ப்பருடைய அழைப்புக்கு விரோதமாய் ஆண்டவரே தீட்டப்படுகிற திட்டங்கள், உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. ஆண்டவரே எங்க மேய்ப்பரை கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. அழைத்தவர் உண்மை உள்ளவர், சேட்டை நீலே மூடி மறைப்பீராக. ஆண்டவரே வைராக்கியமாக ஆண்டவர் தேவ தரிசனத்தை பெற்று, அழைப்பை பெற்று, ஆண்டவரே அபிஷேகம் பெற்று, ஆண்டவரே திறப்பில் இருக்கிறங்க மேய்ப்பரைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மேய்ப்பருக்கு விரோதமாய் போராடுகிற வலைகளை விரிக்கிற எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமைகளை நிர்மலமாக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபை ஆண்டவரே செய்ய வேண்டியதை ஆண்டவரே கருத்தாய் தரிசனத்தோடு செயல்பட சபை தரிசனம் பெற்ற சபைகளாக, தேவ ராஜ்யத்தை நிறைவேற்றுகிற கட்டுகிற சபைகளாக, தேவ நாமத்தை உயர்த்துகிற சபைகளாக என் ஆண்டவர் கர்த்தருடைய வல்லமை மேய்ப்பர்கள் மேல ஆண்டவரே பலமாய் இந்த நாளிலே ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்க பாஸ்டர்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. எங்க பாஸ்டருக்கு விரோதமாய் செயல்படுகிற உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. ஆண்டவரே பண ஆசை, பெருமை, பதவி ஆசை, ஆண்டவரே எல்லா விதத்திலும் வஞ்சகமாய் செயல்படுகிற தன்னுடைய கிரியைகளை கர்த்தர் அதமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, நம்முடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆவியானவருடைய அனுகிரகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே நம்முடைய கிரிய நடப்பீங்க, கிரிய நடப்பீங்க ஐயா. மெய்ப்பர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஐயா. மெய்ப்பர் அக்கினி ஜுவலையாய் மாற்றுங்க ஐயா. ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவ ஆண்டவரே சபை நடத்துகிற மெய்ப்பர்களுக்காக ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே பிசாசு ஆண்டவரே கொண்டு வர எல்லா வல்லமைகள் நிர்மலமாக்கப்படுவதாக. உடைய சரீரங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை விலக்குவீராக. நல்ல ஆரோக்கியத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே மேய்ப்பர்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியா செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் மறுரூபத்தையும் ஆண்டவர் உண்டாக்க போகிறார். ஒரு எழுப்புதலை கட்டளிட போகிறார். கர்த்தர் பலத்த அசைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆவியானவர் கிரிய நடப்பிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. தன் மேய்ப்பருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மேய்ப்பருடைய அல்லேலூயா மேய்ப்பருக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுக்க தேவன் வல்லவராய் உள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக இயேசுவின் நாமத்தினாலே போதகர்களுக்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். போதகர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படி ஆவியானவர் பலத்த கிரிகளை போதர்கள் மூலியமாய் அநேகரை உருவாக்குற போதர்களை கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும்படி ஆவியானவர் கிரிய நடப்பிக்கப்படணும். இன்றைக்கு அநேக வஞ்சகமான காரியங்கள், ஜனங்களை வசைப்படுத்துகிற காரியங்கள் அநேக இடங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கருத்தாய் நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் போதர்களை வல்லமையாய்
தேவ பிள்ளைகளை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை உயர்த்தி போதகர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே எல்லா போதர்கள் மேலே ஊற்றப்படட்டும். எல்லா போதர்கள் மேலே கர்த்தர் ஆளுகை உண்டாகட்டும். போதர்களை அக்கினி ஜுவலையாய் கர்த்தர் மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் வல்லமை ஊற்றப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியா செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். தொடர்ந்து 5 விதமான ஊழியங்களுக்காய் நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். கடைசி நாட்களாக இருக்கிறபடினாலே நாம் ஜெபிக்க வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. அநேக ஊழியர்களுக்காய் நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால அநேகருக்குள்ளாகி இந்த நாட்களில் ஒரு அன்பு தணிஞ்சு போகிற சூழ்நிலை காணப்படுகிறது. அநேக காரியங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. அநேக சூழ்நிலைகளை மாறிக்கொண்டே வருகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை அல்லேலூயா அந்த ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் அதை மாற்ற தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினால்தான் இந்த தொடர் ஜபத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் நம் தேசத்தில் ஜெபிக்க, இந்த பட்டணத்தில் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். நம் ஜபத்திற்கு பதில் கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ளாக எங்கள் மெய்ப்பர் தான், எங்கள் போதகர் தான், எங்கள் சுவிசேஷகர் தான், இப்படி தங்களுக்குள்ளாக தங்களுக்கு பிரியமானவர்களே அப்படி என்று அவர்கள் தங்களுக்குள்ளாய் பேசிக்கொண்டு ஆண்டவரை மட்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஊழியங்களில் வித்தியாசம் ஆவியானவர் ஒருவரே. பேனர் வேற வேறையா இருக்கலாம், ஓனர் ஒருவர் தான். எல்லா சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு ஒருவர் தான். அவர் நியாயம் விசாரிக்கும்படியாய் வரப்போகிறார். இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு என் ஊழியம் தான், எங்கள் பாஸ்டர் தான் நல்லவர், எங்கள் ஊழியம் தான் நல்ல வல்லமையான ஊழியம், எங்கள் பாஸ்டர் ஜெபிச்சா தான் அற்புதம் நடக்கும், இப்படி பலர் பலவிதமாய் காணப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஊழியர்கள் வந்தால் மாத்திரம் ஒரு சில கூட்டங்கள் வருகிறது. பிரபலமான ஊழியர்கள் வந்தால் திரளான ஜனங்கள் சேருகிறார்கள், திரளான கூட்டங்கள் கூடுகிறார்கள். ஆனால் தேவனை ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஜெபிக்கணும், தேசத்திற்காக அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்கள் வந்த ஜனங்கள் வருதில்லை. அப்போ ஆட்களை பார்த்து வர சூழ்நிலை. இப்படியாப்பட்ட நாட்களிலே இப்படியாப்பட்ட காலகட்டத்தில் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை உருவாயிருக்கிறது. ஆண்டோடைய வல்லமை இந்த நாளில் இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றணும். சபைகளுக்குள்ளாய் கர்த்தருடைய வல்லமை பலமாய் பற்றி எரிய ஆவியானவர் பலத்தை கிரிகளை கர்த்தர் செய்யும்படியாய் நம் கருத்தாய் ஜெபியம் பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா எங்க ஊழியம் இப்படி பல பிரிவினப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். எங்க சபை உங்க சபை என்று சொல்லுகிற சூழ்நிலையில தேசத்திலே மாற்ற வேண்டும். பரலோகத்திற்குரிய காரியங்கள் எல்லா சபைகளிலும் ஆவியானவர் ஒருமனமாய் செயல்பட அவர்கள் ஒருமனப்பட்ட இடத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரா? எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ ஒரு மன எந்த இடத்தில் நான் வசவாடுவேன், ஒரு மனப்பட இருக்கிறேன், வாசம் செய்வேன் என்று சொன்னவர் இந்த நாளில் ஆவியானவர் இறங்கணும், பலமாய் இறங்கணும். இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை சபை விட்டு விலகணும். இப்படியாப்பட்ட காரியங்கள் சபை விட்டு விலகணும். எல்லாரும் ஏக சிந்தையா கடைசி நாட்கள் நாம் இருக்கிறோம். கடைசி நாட்கள் நாம் இருக்கும். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கருத்தாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே பிரிவினை உண்டாக்கும்படி ஆண்டவரே டினாமினேஷன் ஆண்டவரே ஏன் உங்க ஊழியம் என்று சொல்லி ஆண்டவரே பிரிந்து பிரிக்கும்படியாய் போராடுகிற சாத்தானுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கப்படணும். 5 விதம் ஊழியத்திலும் ஆவியானவர் ஒருவர் தான். அல்லேலூயா ஆண்டவர் 5 விதமான ஊழியத்தை நிறைவேற்றினவர். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர் தான். அல்லேலூயா எல்லாரும் ஏக சிந்தையாய் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரின் நாமத்தை உயர்த்த தேவ ராஜ்யத்தை கட்ட கர்த்தருடைய வல்லமை பலமாய் ஊற்றப்படும்படியாய் இதுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஒருமனப்பட்டு கடிந்து ஜெபிக்க
ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே பிரிவினை உண்டாக்குற ஆவிகள், ஆண்டவர் ஏற்ற தாழ்வு உண்டாக்குற ஆவிகள், ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவர் இந்த இடத்துல போனாதான் எனக்கு ஆண்டு அற்புதம் நடக்கும், இவரு ஜெபிச்சாதான் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவரே இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிற சாத்தானுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். அந்த வல்லமைகள் விலகி போவதாக. விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் ஒரு ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் மாறட்டும் ஐயா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாறட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக அல்லேலூயா அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அற்பமான காரியங்கள், விசேஷமாய் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகளை அதமாக்கப்படணும். ஆண்டவர் தாவீது அபிஷேகம் பண்ணினார். தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் சவுல் அற்பமா எண்ணினார். ஏன்? தாவீதுடைய பெற்றோரே, உடன் பிறந்தவர்களே அவர்கள் அற்பமா எண்ணினார்கள். யோசேப்பு ஆண்டவரை தெரிந்து கொண்டார், சொப்பனத்தை காண்பித்தார். சொப்பனத்தில் ஆண்டவர் தரிசனத்தை காண்பித்து அதை தன் சகோதரனிடத்திலும் பெற்றோரிடத்திலும் சொன்னபோது அவர்கள் அற்பமா எண்ணினார்கள். உடன் பிறந்தவர்களே யோசேப்புக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள், விற்கப்பட்டார்கள். தாவீதுக்கு விரோதமாய் சொந்த சகோதரர்கள் எழும்பினார்கள். அபிஷேகத்தை அற்பமாய், தரிசனத்தை பெற்றதை அற்பமாய் எண்ணுகிற இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவ ராஜ்யத்துக்கு அநேக தடைகள் உண்டாகப்படுகிறது. தேவ சித்தத்துக்கு அநேக தடைகள் காலதாமதமாய் காணப்படுகிறது. அநேக காரியங்கள் தடையா இன்றைக்கு காணப்படுகிறது. கர்த்தர் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு தேவன் இன்றைக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சவுலுக்குள் இருந்த அபிஷேகம் தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம் சவுல் அற்பமா எண்ணப்பட்டதுனால அவன் சாவர சூழ்நிலை தான் தாவீதுக்குள் கர்த்தர் இருந்தார் என்று அறிந்து கொண்டார். இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாக எழும்ப முடியாதபடி சிலரால் தடுத்தப்படுகிற சூழ்நிலை, சிலரால் அமர்ந்திருக்கும்படி சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே செயல்படுகிற எந்த வல்லமையும் வாய்க்காமலே போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீ மாறாதவரா இருக்கிறதுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. தாவீதை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், அடிமையாக்கப்பட்ட தானியேலை உயர்த்தினவர், சாத்ராக் மேஷாக்கை உயர்த்தினவர். இந்த நாளிலே ஆண்டவரே அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளை, ஆண்டவரே தரிசனப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் எழுப்புவீராக, அக்கினியாய் மாற்றுவீராக, வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. தடுக்கப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஒடுக்கப்படுகிற காரியங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே நீர் இறங்குவீராக, இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் அநேக காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். விசுவாசிகளாக நம்ம தான் சில காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் அந்த காரியத்தை சொன்னதுனால்தான் சவுலுக்குள் போராமை உண்டானது. அதனால்தான் இந்த ஊழியக்காரு அந்த ஊழியக்காரு அவர் வந்தால் நல்லா இருக்கும், இவர் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம சொல்கிறதுனால தான் சில காரியங்கள் நடைபெற, சில காரியங்களுக்கு தடையாக இருக்குது, தேவ ராஜ்யத்துக்கு தடையாக இருக்கிறது. கர்த்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கவே கூடாது. ஆவியானவர் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேசத்தில், சபையில், சபை மக்களில், ஆண்டவரே விசுவாசியின் மக்கள்
மக்கள் மத்தியில் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியா செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஹல்லேலூயா. கர்த்தர் நீரே இந்த நாட்களில் எங்களை ஜெபிக்க வைக்கிறீர். ஆவியானவர் எங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீரே. இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவர் இறங்கினதுக்காய் நன்றி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாட்களிலே ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்யும்படியாய் நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வல்லமை இறங்கி வரணும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியானவர்களை எடுக்க பண்ணினவர், குருடர்களை பார்வடைய செய்தவர், சப்பானிகளை நடக்க பண்ணினவர். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் மரித்து போன சரீரத்தை 4 நாட்களாய் நாருமே என்று சொன்னபோது லாசருவே வெளியே வா என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. கல்லறை திறக்கப்பட்டு லாசர் எழுந்து வந்தாரே. இந்த நாட்களிலே ஆண்டவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்யணும். ஆண்டவர் பலமாய் சபைகளிலே இருக்கிற ஊழியர்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்படணும். இதுவரை இல்லாத வல்லமை, இதுவரை இல்லாத அபிஷேகம், இதுவரை இல்லாத கர்த்தருடைய வரங்கள் இந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் மேலே பலமாய் ஊற்றப்படணும். நாம் கேட்கிற யாவரும் காரியங்களுக்கு பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாட்களிலே பலத்த கிரிகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் பலத்த வல்லமைகளை கர்த்தர் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு தந்திருக்கிற பிரகாரமாய் கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களிலே இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்கள் மேல ஆவியானவர் பலமாய் இறங்கணும். 9 வரங்களும் கர்த்தர் கிரியை நடப்பிக்க பண்ணணும். ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கணும். வழக்கத்தின்படி நடக்கிற ஆராதனைகள் அல்ல, வழக்கத்தின்படி நடக்கிற ஜபங்கள் அல்ல. ஆண்டவர் இந்த ஜபத்தின் பிறகு கர்த்தர் சபைகளிலே பலமாய் கர்த்தர் கிரியை செய்யணும். அவர்கள் ஒருமனப்பட்ட இடத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரே. ஆவியானவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்தாரே. இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சபைகளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதாசர்கள் மத்தியில் ஆவியானவர் பலமாய் கிரியை நடப்பிக்கப்படணும். ஆவியானவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்யணும். அற்புத அடையாளங்கள் நடக்கணும். கேன்சர் வியாதிகள் குணமாக்கப்படணும். ஹல்லேலூயா. அநேகர் மரித்தோர்கள் எழுப்ப பண்ணணும். குருடர்களை பார்வடைய செய்யணும். அநேக சப்பானிகள் நடக்க பண்ணணும். செய்வின மந்திரங்கள் செயலிந்து போகணும். பிசாசு அலைக்கழிப்புகள் தேசத்தில் இராதபடி நிர்மலமாக்கப்படணும். அநேகர் ஊழியர்கள் போகும்போது பிசாசு அலைக்கழிப்பு வெளிப்படணும். ஆவியானவர் பலமாய் கர்த்தர் கிரியை செய்யணும். இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற இடங்களில் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளு என்று விசுவாசிக்கும் போது கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாரே, வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரே. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை அநேக ஊழியர்கள் மத்தியில் ஊற்றப்பட தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஏக சிந்தையாய், அக்கினியாய், வல்லமையாய் ஆவியானவர் பலமாய் கிரியை நடப்பிக்கணும். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவே உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்டால் அதை தருவேன் என்று சொன்னீரே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீரே. அப்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஊழியர்களை கர்த்தர் அக்கினியாய் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிற ஆண்டவரே வரங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆராதிக்கும் போது அற்புதங்கள் நடப்பதாக. ஆராதனை வேளையில் ஆவியானவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே சபையில் ஆராதிக்கும் போது அந்த அநேகர் விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை பாரா துடாபா லகபா தடகா துடகரபா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்வீராக. பலத்த வல்லமைகளை ஊற்றுவீராக. 9 வரங்களை கிரியை நடப்பிக்க பண்ணுவீராக. கேன்சர்கள் குணமாக்கப்படுவதாக. மரித்தோர்கள் எழும்ப பண்ணுவீராக. குருடர்
குருடர்களை பார்வடிய செய்வீராக. ஆண்டவரே சப்பானிகளை நடக்க பண்ணுவீராக. செவிடர்கள் திறக்கப்படுவதாக. கட்டுண்டர்கள் விடுவிக்கப்படுவர்களாக. சாபங்கள் முறிக்கப்படுவதாக. வியாதிகள் குணமாக்கப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாபங்கள் முறிக்கப்படுவதாக. ஜென்ம சுபாவங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை, ஆண்டவரே கர்த்தர் இந்த நாட்களிலே ஆராதிக்கும் போது எல்லா திருச்சபைகளிலும் ஆவியானவர் ஊற்றப்படணுமே. எல்லா திருச்சபைகளிலும் ஆவியானவர் பலத்தை கிரிகளை கர்த்தர் செய்யணுமே. ஆவியானவருடைய வல்லமை சபைகளிலே ஊற்றப்படணுமே. அக்கினியாய் கர்த்தர் இறங்குவீராக. வல்லமையாய் கர்த்தர் இறங்குவீராக. எல்லா திருச்சபைகளிலும் ஆவியானவர் பற்றி பிடிப்பீராக. அக்கினி ஜுவலையாய் மாற பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வழக்கத்தின்படி நடக்கிற ஆராதனை அல்ல, வழக்கத்தின்படி நடக்கிற செய்திகள் அல்ல. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை அந்த இடுமுழுக்கத்தை போல கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக. கர்த்தருடைய வல்லமை பலமாய் கிரியை நடப்பிக்க பண்ணுவீராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் கூடின இடங்கள் அசைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரை கூட்டம் ஒரு அசைவு உண்டாகட்டும். தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சபை கொண்டுதான் தேசத்திலே எழுப்புதல், சபை கொண்டுதான் தேசம் மறுரூபமாக்கப்படும், சபை கொண்டுதான் தேசத்துக்கு ரட்சிப்பு. ஆண்டவரே கர்த்தர் சபையிலே பலத்த கிரிகளை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கரம் எங்க தேசத்தில் இருக்கிற சபைகள் மேலே, ஊழியக்காரர்கள் மேலே ஊற்றப்படுவீராக. ஆவியானவர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அநேகரை கர்த்தர் தொடுவீராக ஐயா. ஆராதிக்கும் போது அநேகரை தொடுவீராக. ஆண்டவர் யூடியூப்ல, ஆண்டவரே டிவியில பார்க்கிற யாவரும் ஆண்டவரே தேவனால் பயன்படுத்துகிற தேவ பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஒரு அற்புதங்கள் நடப்பதாக. ஜெபிக்கும் போது ஒரு அற்புதங்கள் நடப்பதாக. பிரசங்கிக்கும் போதே, வசனத்தை விதைக்கும் போதே அநேகருடைய இருதயம் உடைக்கப்படுவதாக. அநேகர் தொடப்படுவர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் சபைகளிலே கர்த்தர் பலமாய் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிற எங்கள் தேவன் இன்றைக்கு இங்க பட்டணத்தில், தேசத்தில் ஆண்டவரே எல்லா சபைகளிலும் ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஊழியர்களை சேட்டை நீலே மூடி மறைப்பீராக. 5 விழுத உழித்து செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அக்கினியாய் மாற பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எலியா நம்மளை போல பாடுள்ள மனிதன். அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளை போல பாடுள்ள மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்றாரு. 3 வருஷம் மழை நிறுத்தப்படுகிறது. எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி வந்தது. எலியா ஜெபித்த போது மரித்தோர்கள் எழும்பினார்கள். ஏசபேலின் ஆவி அவருக்கு பின்தொடர்ந்து வந்தது. பயந்து போனார். சூரச்சடியில் ஒதுங்கினார். ஆண்டவர் அவனை தேற்றினார். வல்லமையை ஜெபிச்சவர் தான். வல்லமையை அக்கினி இறங்கி வர பண்ணினவர் தான். மழையை நிறுத்தினவர் தான். எலியா வல்லமையாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினவர் தான். அவருக்கும் ஒரு சோர்வு வந்தது, பயம் வந்தது. அதுக்காக தான் நம் ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆண்டவர் விழித்திருந்து எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருங்கள் என்றார். நீங்கள் சோர்ந்து போகாதபடி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டு இருங்கள் என்றார். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஊழியங்களுக்காய் நாம் ஜெபிக்கணும். தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். ஜெபந்தான் ஊழியக்காரர்களை பாதுகாக்க முடியும். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வர முடியும். ஜெபந்தான் தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்க முடியும். ஜெபந்தான் தேவ நாமத்தை, தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும். நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படணும். ஆவியானவர் அப்படியாய் பலத்தை கிரிகளை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர் பலமாய் எல்லா ஸ்தாபனங்களின் மேலும், எல்லா ஊழியக்காரர்களின் மேலும், ஊழியங்களின் மேலும் ஆவியானவர் பலத்தை
அற்புதத்தை கிரிகளை கர்த்தர் செய்யணும். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். தொடர்ந்து தேவன சமூகத்தில் இதோ இந்த நாள் மாத்திரம் அல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மளை நிறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். காரணம் ஏன் தெரியுமா? பிசாசானவன் தன் காலம் கொஞ்சமானபடினாலே எவனை வீழ்த்தலாம் என்று, எவனை விழுங்கலாம் என்று, யாரை தள்ளலாம் என்று அவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் நாம் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தாங்களை தாழ்த்தி பொல்லாதவளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடும்போது அப்போது அவர்கள் நோக்கி பார்த்து அவர்களை பாவங்களை மன்னித்து அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு. அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஹல்லேலூயா, நம்மளுக்கு இரக்க செய்து கர்த்தர் தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் வல்லவர். இந்த நாளிலே நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினால் தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றப்பட தேவன் வல்லமை உள்ளவராய். இந்த நாட்கள் 70 நாட்களில் என்னை பயன்படுத்த ஆண்டவரே, 70 நாட்களிலே மன்றாட்டு ஆவி உடையவனாய் மாற்று, சுவிசேஷம் பாரமுள்ளவனாய் ஆண்டவரே, திறப்பில் இருக்கிற கண்ணீரின் ஜபத்தை தாரம் என்று சொல்லி கடைசியாக நாம் கேட்க போகிறோம். யாவரும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? கேளுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களை நிரப்ப போகிறார். சபை தேவனுடைய திட்டத்துக்காக, தரிசனத்துக்காக, ராஜ்யத்திற்காக, ஊழியர்களுக்காக, கர்த்தர் ஏற்படுத்தின சபைக்காக நாம் இத்தனை நேரம், இத்தனை மணி நேரம் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமே. இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற கர்த்தரன் உங்களை நிரப்புவதற்கு தேவன் இந்த நாளில் ஆண்டவர் பலத்தை காற்றை வீச போகிறார். பலத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. ஆலே ஜெபிக்கிற நெத்திகளிலே அடையாளத்தை போட தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற ஊழியங்களுக்காக, நடக்கிற சபைகளுக்காக, எல்லா ஊழியக்காரர்களுக்காக, ஊழியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மளை நிரப்புவதற்கு தேவன் இன்றைக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் ஆவினால், ஜபாவினால் நிரப்ப போகிறார். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்று கேளுங்க. இயேசுவே எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஐயா, இந்த நாள் மாத்திரம் அல்ல, தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க, தொடர்ந்து நோக்கி பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, மன்றாட்டின் ஆவி உடையவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவர் உம்மை போல அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களாய் மாற்றுவீராக. இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, மன்றாடி ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீரப்பின் வாசலில் எனக்காய் நின்றிடவா, ஆத்துமாதாயும் என்னை போல் செய்திடவா, கண்களில் கருணை, உள்ளத்தில் சிறுமை, என் வார்த்தையை விதைத்திடவா, கண்களில் கருணை, உள்ளத்தில் சிறுமை, என் வார்த்தையை விதைத்திடவா, தீரப்பின் வாசலில் எனக்காய் நின்றிடவாய், ஆத்துமாதாயும் என்னை போல் செய்திடவாய், கண்களில் கருணை, உள்ளத்தில் சிறுமை, என் வார்த்தையை விதைத்திடவாய். கரங்களை உயர்த்தி, கண்களில் கருணை, உள்ளத்தில் சிறுமை, என் வார்த்தையை விதைத்திடவா, தீரப்பின் வாசலில் எனக்காய் நின்றிடவாய், ஆத்துமாதாயும் என்ன போல் செய்திடவாய், கண்களில் கருணை, உள்ளத்தில் சிறுமை,
என் வார்த்தையை விதைத்திடவாய், நம்பியே உன்னிடம் என் பணியை தந்தேன். இங்கு யாருமில்லை என தெரிந்ததும் உன்னை கண்டே. வெற்றி தோல்வியிலும் மனசோர்வினிலும் நீ தள்ளாடி நின்றிடாதே. வழி நடத்திடுவேன் என்று முன்னுடனே நான் தாங்கி நடத்திடுவேன். திறப்பின் வாசலில் எனக்காய் நின்றிடவா, ஆத்துமா ஆதாயம் என்னை போல் செய்திடவா. தேசத்திற்காக கதறிட மனதெங்கே, எனக்காய் பல நிந்தைகள் சுமந்திட மனம் எங்கே. உன் மௌனம் ஒன்றே என்பதிலானால் இனி யாரிடம் நான் செல்வேன். என் ஆத்தும பாரத்தை புரிந்து விட்டால் என் தாகத்தை நீ தணிப்பாய். திறப்பின் வாசலில் எனக்காய் நின்றிடவா, ஆத்துமாதாயம் என்னை போல் செய்திடவாய். கண்களில் கருணை உள்ளத்தில் சிறுமை, என் வார்த்தையை விதைத்திடவாய். கண்களில் கருணை உள்ளத்தில் சிறுமை, என் வார்த்தையை விதைத்திடவாய். திறப்பின் வாசலில் எனக்காய் நின்றிடவா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அழைத்தவர் உண்மை உள்ளவர். பேதுருடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி பேதுருக்காய் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டது போல ஆண்டவரே எங்களுக்காய் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருப்பதற்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே ஆவியானவர் இந்த நாளில் வாக்கு கடுங்காத பெருமூச்சிலோடு வேண்டு செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. உள்ளந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவீராக. ஆண்டவரே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. உள்ளந்த எலும்புகளை உயிரடைந்து ஆண்டவரே தேவ பலத்தினால் இடை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நாளில் ஜப ஆவினாலே கர்த்தர் நிரப்புங்க. மன்றாட்டு ஆவினாலே நிரப்புங்க. ஆண்டவரே திறப்பில் இருக்கிற ஜப ஆவினாலே நிரப்புங்க. ஆத்மா பாரத்தினாலே நிரப்புங்க. சுவிசேஷ பாரத்தினாலே நிரப்புங்க. ஆண்டவரே தூக்கங்கள் குறையட்டும், உணவுகள் குறையட்டும். தேவைக்காய் தேடுகிற கூட்டம் அல்ல. ஆண்டவரே தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க ஆவியானவர் எங்களை உம்முடைய அக்கினினால நிரப்புங்க ஐயா. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கேளுங்க, இயேசுவின் நாமத்தை எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஐயா. உலக தோஷங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி, அந்த சிட்மன்மங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் எங்களை நிரப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை நிரப்போ. அல்லேலூயா. ராபா ஷாபா கபா கபா தடபா. ஆண்டவரே ஆவியானவர் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்க தலை தண்ணீரும் எங்கள் கண்கள் கண்ணீருமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்க ஆண்டவர் நாங்கள் திறப்பில் இருக்கிறவர்களாய் மாறணும். ஜப ஆவினாலே கர்த்தரங்களை நிரப்பப்படணும். இயேசுவின் நாமத்தினால் மன்றாட்டு ஆவினாலே நிரப்பப்படணும். ஆண்டவர் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜாமக்கார ஜபங்களை ஏறெடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால் இருட்டோடு கூட தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கணும். எங்களுக்கு ஜப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஒரு ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேனாப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மன்றாட்டின் ஆவி இறங்குகிறதுக்காக ஆண்டவரே திறப்பில் மன்றாடுகிற ஜப
ஆத்துமாவினால் நிரப்பப்படுவதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தலை தண்ணீர் எங்கள் கண்கள் கண்ணீருமாய் மாறினால் நலமாயிருக்குமே. ஆண்டவரே கர்த்தர் எங்கள் மேலும் ஆவி ஊற்றுவதா ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இயேசு உம்மை போல நாங்கள் ஜெபிக்கணுமே, உம்மை போல நாங்கள் மாறணுமே, உம்மை போல நாங்கள் மன்னிக்கணுமே, உம்மை போல ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் எழும்பணுமே. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் இந்த நாட்களில் எங்கள் மேல ஆவியானவர் ஊற்றப்படணுமே. எங்களை காண்கிற கண்களில் உம்மை காணட்டும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற இடத்துல, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு அந்த தேசத்தை, பட்டணத்தை, தெருவில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அசைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் பலத்தை கிரிகளை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பலமாய் கிரிய செய்வீராக. ஆண்டவர் அப்படியா செய்கிறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் ஆவியானவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஜெபங்கள் இந்த ஐஎம் சேனல் மூலமாய் கர்த்தர் ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் தெரிந்து கொண்ட இந்த சேனலை கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். ஆண்டவர் பலத்தை கிரிகளை இந்த சேனல் மூலமாய் ஆண்டவர் பலத்தை கிரிகளை கர்த்தர் செய்யணும். ஆண்டவர் இதனுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க பண்ணணும். தேசம் முழுவதும் இந்த சுவிசேஷ ஜெபத்தை, சுவிசேஷ ஊழியத்தை, பல காரியங்களை, தேவ ராஜ்யத்தை, தேவ திட்டத்தை செயல்படுத்துகிற இந்த ஐஎம் சேனலை கர்த்தர் அவிரோதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஆண்டவரே தொடர் ஜெபங்கள், ஆண்டவரே ஆராதனைகள், தேவனோடு கூட இணைந்திருக்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர செய்கிற ஆண்டவரே அபிஷேக நிரப்ப அபிஷேகத்தினாலே நிரப்ப பண்ணுகிற ஆண்டவரே இந்த சேனல் வழியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த ஐஎம் சேனலை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சேனல் மூலமாய் ஆண்டவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதுக்காக, தேவ நாமம் உயர்த்தப்படுவதற்காக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தருடைய எல்லைகளை விரிவாக்குவீராக. ஆண்டவரே கர்த்தர் தேசம் முழுவதும், ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்த சேனல் ஒளிபரப்பு பண்ணுவீராக. அதனுடைய வழிகள் உண்டாக்கி தருவீராக. அது தேவைகள் சந்திக்க பண்ணுவீராக. நீர் அற்புதங்களை கர்த்தர் செய்ய ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அப்படியா செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதுல பணியாற்றி யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க அப்பா. தொடர்ந்து ஜெபத்தை நடத்துகிற தேவதாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவர்கள் மூலமாய் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க ஆண்டவரே. வாக்கு கடங்காத பெருமூச்சில் வேண்டு சிலர் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீர் ஆமென் என்று பதில் கொடுப்பீராக. நீர் அப்படியா செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர்.